Good morning, student. Today topic nervous system of leech. So last class digestive system பார்த்திருப்போம். So இப்போ nervous system. லீச்சோட நரம்பு மண்டலம், அட்டையோட நரம்பு மண்டலம் இந்த அளவுக்கு இருக்கு. சரிங்களா? பார்க்கலாம். The central nervous system of leech consists of nerve ring and a paired ventral nerve cord. So actually இந்த இடத்துல நர்வ் ரிங் இருக்குது அண்டு பேயட் வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்குது. வென்ட்ரல்னா சைடு, ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த நர்வ் கார்டு இருக்கும். அதை தவிர்த்து நர்வ் ரிங் இருக்குது, நரம்பு வளையம் இருக்கும். ஸோ நரம்பு வளையமும் பக்கவாட்டு நரம்பு இணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த நர்வ் ரிங் சரௌண்டட் த பேரிங்ஸ். நர்வ் ரிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு லீச்சோட 1 to 5 செக்மெண்ட்ஸ் மவுத் பார்ட்டு. அந்த மவுத் பார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா மவுத்துக்கு அப்புறம் பேரிங்ஸ் இருக்கும். பேரிங்ஸ் கவர் பண்ண மாதிரி தான் பார்த்திங்கன்னா சலவரி கிளான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் த சூப்ரா பேரினேஜல் கேங்லியான். சரிங்களா? ஸோ இந்த பேரிங்ஸ் பார்ட்டை கவர் பண்ண மாதிரி இந்த ரிங் ப்ரெசென்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அபோவ் த பேரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அபோவ் த பேரிங்ஸ் பார்ட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்னென்னா இந்த நர்வ்ஸ் ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு சூப்ரா பேரினேஜல் கேங்லியான். இஸ் கால்டு பிரைன் அப்படின்னு சொல்கிறோம். சூப்ரா மீன் சுப்பீரியர் பார்ட். எதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேரினேஜல் ரீஜன் சொல்கிறோம். பேரினேஜல் ரீஜன்னா பேரிங்ஸ் பார்ட். பேரிங்ஸுக்கு ஜஸ்ட்டு மேலே இருக்கிறதுனால இது சூப்ரா பேரினேஜல் கேங்லியான், நரம்பு இணை. அதுதான் கேங்லியான் சொல்லுவோம். எ குரூப் ஆஃப் நர்வ் ரிங் எ ப்ரெசன்ட் இந்த சூப்ரா ரீஜன் ஆஃப் பேரிங்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் கால்டு சூப்ரா பேரினேஜல் கேங்லியான் பிரைன். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் பேரினேஜல் கனெக்டிவ். ஸோ இதை தவிர்த்து சர்க்கம் பேரினேஜல் கனெக்டிவ் இருக்குது. அண்டு சப் பேரினேஜல் கேங்லியான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நர்வ் ரிங்கில் ப்ரெசென்டாக இருக்கும். த சப் பேரினேஜல் கேங்லியான் லை பிலோ த பேரிங்ஸ். ஸோ சூப்ரா ரீஜனில் பார்த்தீங்கன்னா பிரைன் எடுத்து சொல்லுவோம். அந்த பேரிங்ஸ் கீழே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சப் பேரினேஜல் கேங்லியான் லை பிலோ த பேரிங்ஸ் அண்ட் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் 4 pairs ஆஃப் கேங்லியா. ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று 4 pairs ஆஃப் கேங்லியா ஒன்றோட மிங்கிள் ஆகிட்டு ஃபியூஷன் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பேரிங்ஸோட கீழ்ப்பகுதியில் ப்ரெசென்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த லீச்சோட அந்த சென்சிட்டிவ் பார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லீச்சோட நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நர்வ் ரிங்கு ஒன்று இருக்குது. நர்வ் ரிங்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வென்ட்ரல் நர்வ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பார்ட் இருக்குது. வென்ட்ரல் நர்வ் கார்டும் இருக்குது. ஒன்று நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நர்வ் ரிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த நர்வ் ரிங் எங்கே பார்த்தீங்கன்னா சூப்ரா ரீஜன் பேரிங்ஸுக்கு ஜஸ்ட் அபோவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மேலே கூடிய சின்ன ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா சூப்ரா பேரினேஜல் கேங்லியான், தட் இஸ் கால்டு பிரைன் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கம் பேரினேஜல் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது அண்ட் சப் பேரினேஜல் கேங்லியான் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கும். இதை தவிர்த்து சப் பேரினேஜல் கேங்லியான் எங்கே இருக்குன்னா பிலோ த பேரிங்ஸ் கீழ்ப்பகுதியில் ப்ரெசென்டாக இருக்கும். இது நர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம். In leech, excretion take place by the segmentally arranged paired tubules called nephridia. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் nephridia force அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? அந்த செக்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 17 pairs ஆஃப் nephridia ப்ரெசென்டாக இருக்கும். 6 to 22 செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6வது செக்மெண்ட்ஸிலிருந்து 22வது செக்மெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா a pair of nephridia force are present அப்படி பார்த்துருக்கோம். இல்லை இந்த இடத்துல தான் என்ன பண்ணால் அதோட வேஸ்ட் மெடிசன் இதன் வழியாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் நடக்குது. இன் லீச் எக்ஸ்கிரீஷன் டேக் பிளேஸ் பை செக்மெண்டலி அரேஞ்ச்ட் paired tubules called nephridia. There are 17 pair of nephridia which open out by nephridia from 6th to 22 segment. 6வது செக்மெண்ட்ஸ்லேருந்து 22வது செக்மெண்ட்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 17 பேர் ஆஃப் நெப்ரிடியா போர்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் என்ன பண்ணால் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. 5 மார்க்கு 3 மார்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான பார்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். Leech is hermaphrodite. Hermaphrodite means both male and female sex organ present in the same animals. ஸோ ஒரே அனிமல்ஸுக்குள்ளே மேலோட செக்ஸ் ஆர்கன்ஸும் ஃபீமேலோட செக்ஸ் ஆர்கனும் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஹெர்மாஃப்ரோடைட் அனிமல்ஸ். இருபால் உயிரிகள். ஆணுக்கு உண்டான விந்தகமும்
பெண்ணுக்கு உண்டான அண்டகமும் ஒரே அந்த உயிரினத்துக்குள்ள வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இருபால் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம், எர்மாப்ராடக்ட். சரிங்களா? லீச் இஸ் a hermaphrodite because both the male and female reproductive organs are present in the same animals. அந்த அனிமல்ஸ்க்குள்ளவே மேலுக்கு உண்டான செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, ஃபீமேலுக்கு உண்டான செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா hermaphrodite அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேல் reproductive சிஸ்டம், ஆண் இனப்பெருக்க மண்டலம் எப்படியெல்லாம் இருக்கும் போகலாம். தே ஆர் த 11 pairs of testes. ஸோ டெஸ்டிஸு இந்த இடத்துல வந்து 11 pairs இருக்குது. இந்த 11 pairs எங்கெல்லாம் இருக்குதுன்னா ஸ்டார்ட் இந்த 12 to 22 செக்மெண்ட், 12வது செக்மெண்ட்ஸ்லேருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ 12வது உடற்கண்டத்துலேருந்து 22வது உடற்கண்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரினை விந்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விந்தகம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட் இருக்கும், டெஸ்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசென்ட் இந்த செக்மெண்ட்ஸ் ஆன் 12 to 22 செக்மெண்ட்ஸ். இல்லை, ஸோ 12வது செக்மெண்ட்ஸில் 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷேக் இஸ் கால்டு டெஸ்டிஸ் ஷேக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் கால்டு டெஸ்டிஸ் ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். விந்தக பை, டெஸ்டிஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த சேக்ஸ் பை மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டெஸ்டிஸ் சேக்ஸ் இருக்குது. ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ் அரைஸ் ஏ ஷார்ட் டக்ட் இஸ் கால்டு வாசா எஃபரன்ஸ். ஸோ இந்த டெஸ்டிஸ்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் டியூபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், தட் இஸ் கால்டு வாஸ் எஃபரன்ஸ். வாஸ் எஃபரன்ஸ் மீன்ஸ் த ரிமூவ் ஆஃப் ஸ்போம் அப்படின்னு சொல்லலாம். சரி, விந்து வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நாளம், ஒரு டியூப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்போமை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டியூப் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஸ் எஃபரன்ஸ். The vas efferents which join with the vas deferens. ஸோ vas efferents அப்படியே ஃபார்ம் ஆகி எது கூட ஜாயின் ஆகுதுன்னா vas deferens கூட வந்து ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? The vas deferens become converted to form epididymis. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிஸ் இருக்குது, டெஸ்டிஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வாஸ் எஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். வாஸ் எஃபரன்ஸு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு வாஸ் டிஃப்ரென்ஸ் உருவாகும். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸு அப்படியே கன்வெர்டர் காயில் ஸ்ட்ரக்சர், காயில் மாதிரி உருவாகிட்டு எங்கே ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எபிடைட்டமிஸில் ஜாயிண்ட் ஆகும். எபிடைட்டமிஸ் இஸ் த டெம்பரவரி ஸ்டோர் ஆஃப் ஸ்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போமை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா எபிடைட்டமிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க், 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்போமை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஸ்போம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எபிடைட்டமிஸ். இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். The vas difference become converted to form the epididymis or sperm vesicle to store spermatozoa. Sperm வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். Epididymis leads to a short duct is called ejaculated duct. இந்த எபிடைட்டமிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுனா இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எஜாக்குலேட்டட் டக்ட்னு சொல்லுவோம். ஸ்போமை ரிலீஸ் பண்ணக்கூடிய பகுதி எஜாக்குலேட்டட் டக்ட் வந்து இருக்குது. த எஜாக்குலேட்டட் டக்ட் ஆன் போத் சைட் ஜாயிண்ட் டு ஃபார்ம் ஜெனிட்டல் ஏட்ரியம். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லேருந்து வரக்கூடிய அந்த எஜாக்குலேட் டக்ட் ஒன்னோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகும். எந்த இடத்துல வந்து 22 செக்மெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் பிளேஸ் பேர் வந்து ஜெனிட்டல் ஏட்ரியம். ஸோ தட் இஸ் கால்டு ஜெனிட்டல் ஏட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஏட்ரியம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ரீஜியன். ஸோ ஜெனிட்டல் ஏட்ரியத்தில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் பீனியல் ஷேக். ஸோ 2 பார்ட் இருக்கும், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஒன்று இருக்கும், பீனியல் ஷேக் ஒன்று இருக்குது. சரிங்களா? பாருங்கள், the atrium consists of 2 regions, the coiled prostate gland and the pineal sac, consisting of penis that open through the male genital pore. ஸோ அந்த பீனியல் ஷேக்கு, இந்த பீனியல் ஷேக் இருக்கும், அந்த பீனியல் ஷேக் வந்து பீனிஸ் அப்படியே வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா மேல் ஜெனிட்டல் ஸ்போர் வழியாக ஓப்பன் ஆகிட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்போம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு போகலாம். பார்த்துங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் 11 pairs ஆஃப் டெஸ்டிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ எங்கேருந்து இருக்குதுன்னா 12 to 22 செக்மெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேக் லைக் ஸ்ட்ரக்சர், டெஸ்டிஸ் ஷேக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த டெஸ்டிஸ்லேருந்து வாஸ் எஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் டக்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். வாஸ் எஃபரன்ஸ் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். வாஸ் எஃபரன்ஸ் அண்டு வாஸ் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகும். வாஸ் டிஃப்ரென்ஸ் ஆர் கன்வெர்டட் காயில் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கால்டு எபிடைட்டமிஸ். எபிடைட்டமிஸ் இஸ் எ டெம்பரவரி ஸ்டோர் ஆஃப் ஸ்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த எபிடைட்டமிஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜாக்குலேட்டட் டக்ட் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அது கீழே எஜாக்குலேட்டட் டக்ட். இந்த எஜாக்குலேட்டட் டக்ட் 2 சைடில் இருக்கும், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே என்ன பண்ணால் ஒன்னோட வந்து ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த பர்டிகுலர் பிளேஸ்னா அந்த 22 செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 22வது செக்மெண்ட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஜாயிண்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸ் தட் இஸ் கால்டு ஜெனிட்டல் ஏட்ரியம். ஸோ ஜெனிட்டல் ஏட்ரியம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ரீஜன், 2 பார்ட் இருக்குது. காயில்டு ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்டு ப்ரோஸ்டேட் கிளாண்ட், காயில் ஷேப்பில் இருக்கும் ஒரு பார்ட், அதுக்கு வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட். நெக்ஸ்ட் பீனியல் ஷேக் இருக்கும். ஸோ பீனியல் ஷேக் ஓப்பன் டு த மேல் ஜெனிட்டல் போர். இந்த பீனியல் ஷேக் லீட்ஸ் டு பீனிஸ் இஸ் ஓப்பன் டு மேல் ஜெனிட்டல் போர். ஸோ இந்த வழியாக என்ன பண்ணால் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ.